நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் கவர்னர் உரையின் மீது நடைபெறக்கூடிய விவாதத்தில் பங்கேற்று எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் உரையாற்றியிருக்கிறேன். உரையாற்றுகிற நேரத்தில் நான் எடுத்து சொன்ன ஒரு வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் மாண்புமிகு OS மணியன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி, அத்தோடு நிறுத்தாமல் விஷத்தை நான் கக்கியிருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் சபாநாயகரிடத்தில் எடுத்து வைத்து, அதை தொடர்ந்து சபாநாயகர் அவர்கள் நான் எடுத்து வைத்த உரையில் குறிப்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தையை அவர் நீக்கினார். நான் எடுத்து சொன்ன வார்த்தை என்ன என்று கேட்டால், தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல பொறுப்புள்ள நிர்வாகம் அந்நிய பட்டு போய் ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. அதாவது பட்டு போய் என்ற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, அது அவையில் பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையில் அதை நீக்கினார்கள். நாங்கள் கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்தோம். அதற்கு பிறகு சபாநாயகர் அவர்கள் பட்டுப்போய் என்ற அந்த வார்த்தையை நீக்குகிறோம், அமைச்சர் அவர்கள் என்னை குறிப்பிட்டு சொல்லி விஷத்தை கக்குகிறார் என்ற அந்த சொல்லையும் நாங்கள் நீக்குகிறோம் என்று சொல்லி தீர்ப்பளித்தார்கள். அதற்கு பிறகு நாங்கள் இதை பெரிய பிரச்சனையாக சட்டமன்றத்திலே ஆக்காமல் இன்று காலையில் நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி, கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி, பட்டுப்போய் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் நீக்கியது முறையல்ல, நீங்கள் விஷத்தை கக்குகிறார் என்ற அந்த வார்த்தையை நீக்குவதற்காக நாங்கள் அதை நீக்குகிறோம் என்ற அடிப்படையில் நீங்கள் நீக்கியிருந்தால் தயவு கூர்ந்து இந்த விஷத்தை கக்குகிறார் என்ற வார்த்தை கூட அவை குறிப்பில் இருந்து விட்டு போகட்டும், நான் கவலைப்படவில்லை. எனவே பட்டுப்போய் என்ற அந்த வார்த்தை சட்டமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தை அல்ல, எனவே அது இருப்பதில் தவறில்ல, எனவே அந்த வார்த்தை இருக்க வேண்டும் என்று நான் நேரமில்லா நேரத்தில் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டேன். அது மட்டுமல்ல, இதே சட்டமன்றத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த அவையில் இதைவிட மோசமாக, நானாவது ஒரு நல்ல பொறுப்புள்ள நிர்வாகம் அந்நிய பட்டுப்போய் என்று சொன்னேன். ஆனால் நான் நிர்வாகத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் பேசுகிற போது திமுக அரசு தமிழ்நாட்டை அதால பாதாளத்திற்கு அழிவு பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்று பேசி அவை குறிப்பில் இருக்கிறது. இதையும் நான் அவையில் படித்து காட்டினேன். ஆக இதை ஒப்பிட்டு பார்க்க இது ஒன்றுமல்ல. எனவே அவை இதை சபை குறிப்பில் இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ நாங்கள் வற்புறுத்தினோம். சபாநாயகர் கேட்கவில்லை. நான் அளித்த தீர்ப்பு தான் என்று சொல்லிவிட்டார். ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இதற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, மறைந்த முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் இதே அவையில் சட்டமன்றம் செத்துவிட்டது, ஆட்சி அல்ல, நிர்வாகம் அல்ல, சட்டமன்றமே செத்துவிட்டது என்று சொன்னவர் எம்ஜிஆர் அவர்கள். அது அவை குறிப்பில் இருக்கு. ஆக அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒன்றும் சாதாரண விஷயம் தான். பட்டு போன விஷயம், பட்டு புடவை சொல்கிறோம், பட்டு பாவாடை சொல்கிறோம், பட்டு வேஷ்டி சொல்கிறோம், பட்டு சட்டை சொல்கிறோம், அதெல்லாம் அவை குறிப்பில் இருக்கக்கூடாதா? கேட்டுக்கொள்ளப்பட்டு தெரிவிக்கப்பட்டு அதுலேயும் பட்டு வருது, அப்போ அதுவும் இருக்கக்கூடாதா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே இதையெல்லாம் உணர்த்தக்கூடிய வகையில் சபாநாயகருடைய அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் எங்கள் கண்டனத்தை தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சபாநாயகர் தெரிவிக்கும் போது ஆட்சிகள் மாறும், நிர்வாகம் மாறாத, நிர்வகிப்பது வந்து அதிகாரிகள் தான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நிர்வாகம் மாறும், ஆட்சி மாறும், நிர்வாகம் ஒன்று தான், ஆட்சி தான் மாறுன்னு சொல்றீங்களா? அப்ப நிர்வாகத்தில் வர தவறை எதுவுமே சொல்லக்கூடாதா? சுட்டி காட்டக்கூடாதா? தவறுகள் நடந்திருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, குறைகள் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு, அதுதான் நாங்கள் சொல்றோம். அந்த அர்த்தத்தில் தான் சொல்றது. இல்லை 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 நாங்கள் வந்து சட்டமன்ற ஜனநாயக பரப்பை
மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய மரபிலிருந்து என்றைக்கு பின்வாங்க மாட்டோம். கேள்வி நேரத்தில் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறது, சசிகலாவை பேசுறது, சின்னம்மா பெரியம்மா, சின்னம்மா குட்டியம்மா பெரியம்மான்னு பேசுறது, இதுதான் சபையில் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் நான் கண்டிஷனே போட்டிருக்கிறேன். கேள்வி நேரத்தை மட்டும் இல்லை, எந்த நேரத்திலையும் யாரையும் புகழ்ந்து பேசக்கூடாது, பிரச்சனையை தான் பேசணும்னு சொல்லியிருக்கிறேன். பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இன்னும் இந்த சபை அப்படி இல்லை. ஆனால் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு மீண்டும் சபைக்கு செல்லுகிறோம்.